செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப தொடர்கதை உறவின் கைதிகள். அந்த நாவலோட அடுத்த பகுதி இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 8, அத்தியாயம் 15. அடுத்த சனிக்கிழமை உஷா வந்து சேர்ந்தவுடன் ராஜீவ் எங்கோ வெளியே செல்வதற்கு ஆயத்தமாக இருப்பதை கண்டாள். வந்துட்டியா உஷா? கமான், கிளம்பு சீக்கிரம். எங்க போறோம்? அது சஸ்பென்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். கமான், கிளம்பு. பட் நோ ஆர்குமெண்ட்ஸ். சமர்த்தா, நான் சொன்னபடி கேளு. வா. சென்னை நகர எல்லையை கடந்து பெங்களூர் போகும் வழியில் இருந்தது அந்த தோட்டம். மிகவும் அழகாக பராமரிக்கப்பட்டிருந்தது. தோட்டத்தை சுற்றி அவளுக்கு காண்பித்தான். மாமரங்கள், தென்னை மரங்கள் ஒரு புறம், இன்னொரு புறம் அரும்பாடுபட்டு வளர்க்கப்பட்டிருந்த ரோஜா செடிகள். விசேஷமான ரோஜா வகைகள் அங்கே காணப்பட்டன. ஒரு பெரிய வெள்ளை ரோஜாவை பறித்து ராஜீவ் அதனை உஷாவுக்கு கொடுத்தான். ஃபார் மை லிட்டில் பிரின்சஸ் என்று கூறிக்கொண்டே. நீங்களே இதை வச்சு விடுங்க. அவள் திரும்பி நிற்க அவனே அந்த ரோஜா மலரை அவளுடைய கூந்தலில் சூடினான். இந்த தோட்டம் சுமார் 8 ஏக்கரா இருக்கும் உஷா. முந்தி இங்க அடிக்கடி நான் வருவேன். இப்ப சமீபமா கொஞ்ச நாளா வரல. இனிமே உன்னோட அடிக்கடி இங்க வரணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அழகான அமைதியான இடமா இருக்கு ராஜீவ். இதுக்கெல்லாம் இனிமே நீதானே எஜமானி. எல்லாத்தையும் நீ பார்க்க வேண்டாமா? அதான் முதல்ல இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் மீதி எல்லாத்தையும் காட்டுறேன் உனக்கு. மீதி எல்லாத்தையும்னா? என் சொத்துக்கள் எல்லாத்துக்குமே இனிமே நீ எஜமானி ஆக போறியே. இன்னும் எத்தனை இருக்கு பாக்குறதுக்கு? கெமிக்கல் பிளான்ட், கேனிங் ஃபேக்டரி. உன்னை அங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் என் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் உன்னை அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டாமா? அப்புறம் ஊட்டியில டீ எஸ்டேட், ஊட்டி பங்களா, அதையெல்லாம் நீ பார்க்க வேண்டாமா? அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டேக் யூ ஆன் எ வேர்ல்டு டூர். உலகம் பூராவையும் உனக்கு காட்ட போறேன் உஷா. அதை கேட்டு உஷா சிரித்தாள். அப்பப்பா, எத்தனை பிளான்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க நீங்க. என் கூடவே இங்க அங்கன்னு உலகம் பூராவும் சுத்திக்கிட்டு இருந்தா உங்க ஆக்டிங் ப்ரொஃபஷன் என்ன ஆகும்? அதை யோசிச்சீங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இனிமே நான் நடிக்கிற படங்களோட எண்ணிக்கைய ரொம்ப குறைச்சிக்க போறேன் உஷா. இத்தனை வருஷமா ஓயாம வேலை செஞ்சது போதும். இனிமே உன்னோட இருக்கிறதுக்கு நிறைய நேரத்தை ஒதுக்க போறேன். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் ஆல் மை டைம் வித் யூ உஷா என்றான் ராஜீவ். எப்பவும் என் கூடவே இருந்தா உங்களுக்கு சலிப்பு தட்டி போகாதா ராஜீவ்? எதிர்கேள்வி கேட்டாள் உஷா. சலிப்பா? நெவர். உன்னோட இருக்க இருக்க ஆசை அதிகமாகுதே ஒழிய குறைய மாட்டேங்குதே உஷா. நிஜமாவா? ஆமா, சத்தியமா. அடுத்த நாள் முடிந்து ஹாஸ்டல் திரும்பிய போது தன் வாழ்க்கையிலேயே அவ்வளவு மகிழ்ச்சிகரமான நாள் வேறு எதுவும் இருந்ததில்லை என்று நினைத்தாள் உஷா. துரிதமாக நாட்கள் பறந்தன. கல்லூரி தேர்வுகளுக்கு இன்னும் ஒரு வாரம்தான் இருந்தது. அன்று புதன்கிழமை. உஷா தனது ஹாஸ்டல் அறையில் புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்தாள். அடுத்த புதன்கிழமை முதல் தேர்வுகள் தொடங்க இருந்தன. அடுக்காக சில புத்தகங்களை கையில் வாரிக்கொண்ட போது ஒரு புத்தகம் தவறி கீழே விழுந்தது. உஷா குனிந்து அதனை எடுத்தாள். அது அவளுடைய பர்சனல் டைரி. அதை புரட்டி பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டிருந்தன. திறந்து விழுந்த டைரியை கையில் எடுத்தபோது ஒரு பக்கத்தின் மீது உஷாவின் பார்வை பட்டது. அதில் அவள் குறித்து வைத்திருந்த சில விவரங்களை படித்தாள். உஷாவின் நெற்றி சுருங்கியது. இதில் ஏதோ தவறு இருக்கிறதே. என்னது? இதில் என்னவோ சரியாக இல்லையே. எதையோ நான் மறந்து விட்டேனே. நான் எதை மறந்து விட்டேன்? யோசித்தாள் உஷா. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக உஷாவுக்கு மாதவிடாய் சம்பந்தமாக சிறு கோளாறு ஏற்பட்டிருந்தது. சரியான தேதிக்கு ஆகாமல் கொஞ்சம் முன்னும் பின்னுமாக வரும். இதற்காக டாக்டரிடம் சில காலம் சிகிச்சையும் பெற்றாள் உஷா. அப்பொழுது முதல் மாதவிடாய் தேதிகளை குறித்து வைத்துக் கொள்வது வழக்கமாகிவிட்டது. உஷாவின் பார்வைப்பட்ட அந்த பக்கத்தில் கடைசியாக அவள் குறித்து வைத்திருந்த தேதி மார்ச் 5. இன்று என்ன தேதி? யோசித்தாள். மே 1. மை காட், கடைசியாக எப்போது அவளுக்கு மந்த்லி பீரியட் ஏற்பட்டது? மார்ச் 5க்கு பிறகு ஆகவே இல்லையே. ராஜீவின் நினைவு மனதை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொள்ளவே இதை அடியோடு மறந்துவிட்டு இருந்தாள் உஷா. ஆண்டவனே, இதற்கு என்ன அர்த்தம்? ஓ, அதுதானா?
ஒரே நிமிஷத்தில் உஷாவின் உடல் வெடவெடவென்று நடுங்கத் தொடங்கியது. ஜுரம் பிடித்த மாதிரி உடம்பெல்லாம் பற்றி எரிவது போல தோன்றியது. என்ன செய்வது? ஐயோ, ஏதாவது செய்தாக வேண்டுமே. யாரை போய் உதவி கேட்பது? வேறு யாரை? ராஜுவைத்தான். வேறு யார் இருக்கிறார்கள் இப்போது எனக்கு? ஆனால் சனிக்கிழமை வரையில் அவரை பார்க்க முடியாதே. உடனே அவருக்கு போன் செய்ய வேண்டும். சனிக்கிழமை வரைக்கும் காத்திருக்க முடியாது. வேகமாக படிகளில் இறங்கி கீழே இருந்த டெலிபோன் பூத்திடம் சென்றாள். சுற்றிலும் ஒரு முறை பார்வையை செலுத்தினாள். சுற்றுப்புறத்தில் யாரும் இருப்பதாக தெரியவில்லை. மெலிதான ஒரு நபர் மட்டுமே நிற்கக்கூடிய அளவில் இருந்த சிறிய டெலிபோன் பூத்துக்குள் நுழைந்து பத்திரமாக கதவை சாத்தினாள். இந்த பூத் சவுண்ட் ப்ரூஃப் என்று பெயர். ஆனால் அதை குறித்து அவளுக்கு சந்தேகமே இருந்தது. அவசரமாக ராஜீவின் பிரைவேட் டெலிபோன் நம்பரை சுழற்றினாள். கடவுளே, அவர் வீட்டில் இருக்க வேண்டுமே. எங்காவது வெளியே சென்றிருந்தால்? 6 முறை போன் மணி ஒலித்த பிறகு ராஜீவ் ரிசீவரை எடுத்தான். ஹலோ. கடவுளே, தேங்க்யூ. அவசரமாக 50 பைசா நாணயத்தை ஸ்லாட்டுக்குள் தள்ளினாள் உஷா. ஹலோ ராஜீவ். ஹே உஷா. ராஜீவின் குரலில் ஆச்சரியமும் சந்தோஷமும் கலந்திருந்தன. திஸ் இஸ் a pleasant surprise. இப்போ போனை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராஜீவ், என்னமோ நடந்து போச்சு. அவள் குரலில் வெளிப்பட்ட பதற்றத்தை கேட்டவுடன் ராஜீவினுடைய உடல் முழுவதுமே விரைத்து போயிற்று. உடனே அவன் வேறு விதமாக அவள் சொன்னதை புரிந்து கொண்டான். நம்ம விஷயம் காலேஜில் தெரிஞ்சு போச்சா? யாராவது உன்னை அதட்டி மிரட்டினாங்களா? இத பாரு உஷா, நீ எதுக்கும் பயப்படாத. நான் இப்பவே அங்க வரேன். நீ என்னுடைய ஃபியான்சி. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்க பிரின்சிபால் கிட்டயே சொல்லிடுறேன். இப்பவே உன்னை அங்கே இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறேன். நீ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை உஷா. நான் இருக்கிற போது உன்னை யார் என்ன பண்ணிட முடியும்னு நான் பாத்துறேன். அவன் வார்த்தைகளில் வெளிப்பட்ட அவள் பால் அவனுக்கு இருந்த அன்பும் அக்கறையும் அவளுடைய வயிற்றில் பாலை வார்த்தார் போல இருந்தது. பதற்றம் நீங்கி சற்று தெம்பு திரும்பவே லேசாக சிரித்தாள். நோ நோ டார்லிங், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம விஷயம் இன்னும் இங்க யாருக்கும் தெரியல. அப்புறம் வேற என்ன சமாச்சாரம்? ராஜீவ், எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது. போன மாசம் மந்த்லி பீரியடே வரல. மறந்தே போயிட்டேனா. அது 3 வாரங்களுக்கு முன்னாலேயே வந்திருக்கணும். ராஜீவ், எனக்கு பயமா இருக்கு. அவள் குரலில் வெளிப்பட்ட பயத்தை புரிந்து கொண்டு உடனே அவளை சமாதானப்படுத்தி தைரியம் மூட்டி ஆறுதல் கூற முற்பட்டான் ராஜீவ். டார்லிங், டோன்ட் வரி. சனிக்கிழமை நீ வர்றபோது இங்க ஒரு லேடி டாக்டரை வரவழைச்சு நான் பார்க்க சொல்றேன். உஷா, நீ நினைக்கிற மாதிரி ஏதாவது ஆகி இருந்தாலும் அதனால என்ன? உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சுட்டா போச்சு. ஆறுதல் அடைந்த வகையில் உஷா தீர்க்கமாக சுவாசித்தாள். மனதில் இருந்து பயமும் பதற்றமும் நீங்கவே விரைப்பாக இருந்த அவளது உடல் தளர்ந்து போவதை உணர்ந்தாள். மனதில் இருந்த பெரிய சுமையை இறக்கி வைத்த மாதிரி தோன்றியது அவளுக்கு. உங்க கூட பேசினதிலேயே மனசுக்கு எவ்வளவோ ஆறுதலா இருக்கு ராஜீவ். சில நிமிஷங்களுக்கு முன்னால எவ்வளவு பயந்து போயிருந்தேன் தெரியுமா? நான் இருக்கிற போது நீ எதுக்குமா பயப்படணும்? நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஒன்னும் பண்ணிட முடியாது. எதுவா இருந்தாலும் உடனே என்ன கூப்பிடு. தேங்க்யூ டார்லிங். உஷா, சனிக்கிழமை வரைக்கும் காத்திருக்கலாம்னா சொல்லு. இல்ல நீ விரும்புனா இப்பவே வந்து அங்க இருந்து உன்னை கூட்டிக்கிட்டு போக நான் தயார். இப்பவே வேணும்னா ஸ்ரீரங்கம் போய் உங்க அம்மாவை பார்த்து. ஐயோ பிளீஸ் ராஜீவ், வேண்டாம். சனிக்கிழமை அன்னைக்கு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமே. அதுக்குள்ள அவசரப்படுவானே. சரி, உன் இஷ்டம். நீ எப்படி விரும்புறியோ அப்படியே செய்யலாம். சியர் அப் ஸ்வீட் ஹார்ட். ஒன்னும் ஆயிடல, பயப்படாத. ஐ எம் ஆல்ரைட் நவ் ராஜீவ். உங்க குரலை கேட்டதும் எல்லாம் சரியா போச்சு. எதுக்காக இப்படி பதறி போயிட்டேன்னு இப்ப எனக்கே புரியல. ஓகே, டோன்ட் வரி உஷா. சனிக்கிழமை நீ வர்ற போது டாக்டர் இங்க ரெடியா இருப்பாங்க. சரியா? தேங்க்யூ டார்லிங். பாய் பாய். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. சரி, குட் நைட். குட் நைட். ராஜீவினுடைய இல்லத்தில் டாக்டர் மதுரம் காத்திருந்தார். அவர் சுரேஷுக்கு உறவு. அதுவும் இல்லாமல் சாதாரணமாகவே அதிகம் பேசாத இயல்புடையவர். அவர் மூலமாக எந்த செய்தியும் வெளியில் பரவிவிடும் என்ற பயத்துக்கு இடம் கொடுக்காதவர். டாக்டர் மதுரம் உஷாவை பரிசோதித்தார். பிரெக்னன்சி மாதிரி தான் தெரியுது.
எதுக்கும் ஸ்பெசிமனை லேபுக்கு கொண்டு போய் கிரேவன் டெஸ்ட் பண்ணி பாத்துறேன். 1 மணி நேரத்துக்குள்ள ரிசல்ட்ட டெலிபோன்ல சொல்லிடுறேன் என்றார் டாக்டர். டாக்டர் கூறியதை புரிந்து கொண்ட உஷா அவர் கேட்ட ஸ்பெசிமனை சேகரித்து பாட்டிலை மூடி காகிதத்தில் சுற்றி கொடுத்தாள். 1 மணி நேரம் கழித்து டாக்டர் மதுரம் போன் செய்து ராஜீவிடம் பேசினார். ஐ சி. ஓகே, தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ராஜீவ் ரிசீவரை கீழே வைத்தான். டாக்டர் என்ன சொன்னாங்க? சஸ்பென்ஸ் தாழாமல் ஆவலுடன் கேட்டாள் உஷா. விரிந்த புன்னகையோடு ராஜீவ் அவள் பக்கம் திரும்பினான். அவளை இறுகத் தழுவினான். அவள் தலையை தனது தோளின் மேல் சாய்த்து கொண்டான். ராஜீவ், நான் எஸ் மை லவ், நான் அப்பாக போறேன். யூ ஆர் கோயிங் டு ஹாவ் மை பேபி. இஸ் இட் ஒண்டர்ஃபுல் என்றான் சந்தோஷத்தோடு. அவள் கண் இறப்பைகளில் உள்ள அடர்த்தியான மயிரின் திரைக்கு பின்னிருந்து சந்தேகத்துடன் அவன் முகத்தை எட்டி பார்த்தாள். என்னவோ ஐ எம் கன்ஃபியூஸ்டு ராஜீவ். நிஜமாவே இத பத்தி உங்களுக்கு சந்தோஷமா? தயங்கியவாறு ராஜீவை உஷா கேட்டாள். சந்தோஷமாவா? விட்டா இப்ப டான்ஸே ஆடுவேன். உஷா, நீ என் மனைவி மட்டுமல்ல, என்னுடைய குழந்தைக்கு தாயாக போற. ஓ காட், என்னால நம்பவே முடியல. ஐ திங்க் இட்ஸ் சிம்பிளி ஃபேண்டாஸ்டிக். அவளை அணைத்து கொண்டான். அவளுடைய எலும்பு கூட நொறுங்கிவிடும் போல இருந்தது அந்த அணைப்பு. ராஜீவ், ஐ எம் சோ ரிலீவ்டு. என்னவோ இவ்வளவு சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கிறத நீங்க விரும்ப மாட்டீங்கன்னு நினைச்சேன் என்றாள் தயங்கியபடி. உஷா, அந்த ஒரு சொல்லாலேயே அவளை செல்லமாக கண்டித்தான். நீ இன்னும் என்ன முழுமையா புரிஞ்சுக்கல உஷா. பிறக்க போற குழந்தை என்னுடைய உன்னுடைய ஒரு அம்சம். அதை எப்படி என்னால விரும்பாம இருக்க முடியும்? உஷா, குழந்தை, கல்யாணம் இதெல்லாம் இனி என் வாழ்க்கையிலேயே கிடையாதுன்னு எண்ணி இருந்த எனக்கு முதல்ல நீ கிடைச்சதும் இப்ப இந்த செய்தியும், ஓ, ஐ ஜஸ்ட் காண்ட் எக்ஸ்பிளைன் ஹாவ் ஐ ஃபீல். குழந்தை வேணும்னு அவ்வளவு ஆசையா உங்களுக்கு ராஜு? ஆசையாவா? அதை எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? அதுக்கு இந்த ஜென்மத்துல பிராப்தம் இல்லைன்னு ஆசையை அடக்கிக்கிட்டு இத்தனை நாளா மனசை கல்லாகிக்கிட்டு இருந்தேன். பட் காட் இஸ் கிரேட். எதிர்பாராத தருணத்துல உன்னை அனுப்பி வச்சான். உன்னோட ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டான். உஷா, ஐ லவ் யூ. எஸ் ராஜீவ், ஐ லவ் யூ டூ. தென் கம் ஆன். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் காத்திருக்கிறதுல அர்த்தம் இல்ல. புறப்படு. ஒரே அடியா ஸ்ரீரங்கத்துக்கு போய் உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கல்யாணத்தை சட்டு புட்டுன்னு முடிச்சிடலாம். அவன் சொன்னது சரி என்றுதான் அவளுக்கும் இப்போது தோன்றியது. முன்பு அவள் என்ன நினைத்திருந்தாலும் தான் கருத்தரித்திருக்கும் விஷயம் தெரிந்தும் இனி தாமதிப்பது நல்லதல்ல என்று அவளும் கருதினாள். சரி, அப்படியே செய்யலாம். ஆனா புதன்கிழமை பரீட்சை என்று இழுத்தாள் உஷா. பரீட்சை? பிளடி ஹெல், இப்ப கூட பரீட்சை தானா முக்கியம் உனக்கு? சரி ராஜீவ், நீங்க சொல்றபடியே ஊருக்கு போலாம். அப்போது இன்டர்காம் ஒலித்தது. கடுப்புடன் ராஜீவ் ரிசீவரை எடுத்தான். என்ன சுரேஷ், டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி வச்சிருந்தனே. சாரி சார், ரொம்ப முக்கியமான தகவல் அதான். சரி சொல்லு, என்ன? நந்தகோபால் இறந்து போயிட்டார் சார். வாட்? டைரக்டர் நந்தகோபாலா? எப்போ? 1 மணி நேரத்துக்கு முன்னால நர்சிங் ஹோம்ல காலமாயிட்டார் சார். இனிமேதான் பாடியை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வர போறாங்க. ஓ காட். சுரேஷ், நீ சீக்கிரம் ஒரு பெரிய மலர் வளையத்தை வாங்கிட்டு வா. நீ திரும்பி வந்ததும் பஸ்ஸர் கொடு. உடனே அவர் வீட்டுக்கு போகணும். நீயும் கூட வரணும். ஆ சரி சார். போனை வைத்தான் ராஜீவ். ராஜீவ் பெரிய அதிர்ச்சியுற்றவனாக காணப்பட்டான். சோர்ந்து உட்கார்ந்து கண்களை கையால் மூடிக்கொண்டான். என்ன விஷயம் ராஜீவ்? பதற்றத்துடன் கேட்டாள் உஷா. சிறிது நேரம் ராஜீவால் எதுவும் பேச முடியவில்லை. பிறகு தலை நிமிர்ந்து உஷாவை பார்த்தபோது அவன் கண்கள் கலங்கி இருந்ததை கவனித்தாள் உஷா. ராஜீவ், என்ன நடந்தது? என்னை இண்டஸ்ட்ரிக்கு முதலா அறிமுகப்படுத்தியவர், இத்தனை வருஷங்களா எனக்கு தகப்பனார் ஸ்தானத்துல வகித்தவர் டைரக்டர் நந்தகோபால் சார். அவரு செத்து போயிட்டாராமா உஷா என்றான் வருத்தத்துடன். உணர்ச்சி வசப்பட்டு அவன் தொண்டை அடைத்து போகவே மேலும் கொஞ்ச நேரம் அவனால் பேச முடியவில்லை. ஐ எம் சோ சாரி ராஜீவ். சிறிது நேரம் கழித்து இறந்து போன நந்தகோபாலை பற்றி அவளிடம் பேச ஆரம்பித்தான் ராஜீவ். மறுபடியும் இன்டர்காம் பஸ்ஸர் ஒலித்தது. ராஜீவ் அதனை எடுத்தான். சார், வளையம் ரெடி, காரும் ரெடி என்றான் சுரேஷ்.
பாடியை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்களா சுரேஷ்? ஆமா சார், இப்பதான் போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். சரி, நான் வந்துகிட்டே இருக்கேன். உஷாவிடம் திரும்பினான் ராஜீவ். உஷா, நான் போய் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே இரு. நான் திரும்பி வந்ததும் ஊருக்கு புறப்படுறத பத்தி முடிவு பண்ணலாம். என்ன? ராஜீவ் திரும்புவதற்கு 2 மணி நேரம் ஆயிற்று. மிகவும் சஞ்சலம் உற்றவனாக காணப்பட்டான் ராஜீவ். உஷா, இன்னைக்கு ஊருக்கு கிளம்ப முடியாது போல இருக்கு. அவருடைய மகன் டெல்லியில இருக்காராம். நாளைக்குதான் வந்து சேருவாராம். அதுக்கப்புறம் தான் இறுதி சடங்குகளை செய்வாங்க. இங்க அவருக்கு வேற யாரும் இல்ல உஷா. எல்லா ஏற்பாடுகளையும் நான் தான் மேற்பார்வை செய்யணும். அது என்னுடைய கடமை. சினிமா ஃபீல்டுக்கு என்ன அறிமுகப்படுத்தி வச்சு இவ்வளவு தூரத்துக்கு என்ன வளர்த்த விட்டவர் நந்தகோபால். அவருக்காக கடைசியா இத நான் செஞ்சே ஆகணும். தகனம் முடியற வரைக்கும் நான் இருந்தே ஆகணும். அப்படி பார்த்தா நாளைக்கு கூட நாம ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்ப முடியுமோ இல்லையோ தெரியலையே உஷா. எல்லாம் அவர் மகன் வந்து சேர்றத பொறுத்து இருக்கு. மார்னிங் பிளைட்ல வந்துட்டாருன்னா பரவாயில்ல. மத்தியானத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும். ஆனா மார்னிங் பிளைட்ல டிக்கெட் கிடைக்கலன்னா நைட் பிளைட்ல தான் வருவாரு. அப்படின்னா அவர் வந்து சேர்றதுக்கே ராத்திரி 11 மணி ஆயிடும். என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல உஷா. சிறிது நேரம் நிலவிய மௌனத்தை உஷா கலைத்தாள். நான் ஒன்னு சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களே என்றாள் உஷா. அத்தியாயம் 16. என்ன சொல்லு என்றான் ராஜீவ். எப்படியோ நினைச்சபடி ஊருக்கு கிளம்ப முடியாம போயிடுச்சு ராஜீவ். இப்பதான் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டு இருக்கு. நந்தகோபாலின் மறைவுனால நீங்க எவ்வளவு அப்செட் ஆகியிருக்கீங்கன்னு உங்க முகமே தெளிவா காட்டுது. நீ என்ன சொல்ல நினைக்கிற உஷா, அத சொல்லு. ராஜீவ், கல்யாணங்கிறது ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். அதுக்காக புறப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல இப்படி ஒரு துக்ககரமான செய்தி வந்து உங்க மனசையே கலங்க வச்சிடுச்சுல்ல. நீ சொல்றது உண்மை உஷா. பட் ஐ வில் கெட் ஓவர் இட் என்றான் ராஜீவ். ராஜீவ், மிகவும் மென்மையாக சொல்லி உஷா அவனை பார்த்தாள். இத்தனை நாட்கள் உங்களோடு பழகி இருக்கேன். உங்க மனச அவ்வளவு கூட என்னால புரிஞ்சுக்க முடியாதா? இந்த துக்கத்திலிருந்து மீள உங்களுக்கு சில நாட்களாவது தேவை என்றாள் அவள். அதனால வேற ஒண்ணுமில்ல ராஜீவ். எப்படியும் புதன்கிழமை பரீட்சை ஆரம்பம். சில நாட்களுக்குள்ள முடிஞ்சிரும். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நம்ம இப்படி அவசரப்படணும்? இதுக்கு முன்னால நாம பேசிக்கிட்டபடியே பரீட்சை எல்லாம் முடிஞ்சதும் நான் முதல்ல ஊருக்கு போறேன். அப்புறமா நீங்க வாங்க. அதுக்குள்ள ஒன்னும் ஆயிட போறதில்ல. நம்ம ஒரிஜினல் பிளான் படியே செஞ்சா என்ன? ராஜீவ் தீர்க்கமாக யோசித்தான். அவள் கூறியதில் நியாயம் இருப்பதாக அவனுக்கும் தோன்றியது. நந்தகோபாலின் மரணம் உண்மையிலேயே அவனை சோகத்தில் ஆழ்த்தி இருந்தது. இந்த தருணத்தில் நினைத்தபடி உடனடியாக ஊருக்கு கிளம்பவும் முடியாமல் போய்விட்டது. நீ சொல்றது சரிதான் உஷா, அப்படியே செய்யலாம் என்று அவன் ஒப்புக்கொண்டான். பரீட்சைகள் முடிந்தன. ஊருக்கு புறப்படும் முன் கடைசியாக ஒரு தடவை உஷா ராஜீவிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள வந்தாள். இறுக்கமாக அவளை தழுவிக்கொண்ட அவனுக்கு தன் அணைப்பில் இருந்து அவளுக்கு விடுதலை தர மனமே இல்லை. ராஜீவ், நேரமாச்சு. இப்ப நான் கிளம்பலன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவேன் என்றாள் உஷா மெல்ல. அவனால் அவளை அங்கிருந்து போக அனுமதிக்க முடியவில்லை. இன்னும் நெருக்கமாக தன்னோடு அவளை அணைத்துக் கொண்டான். அந்த இரும்பு பிடியிலிருந்து அவளை ஒரு அங்குலம் விலக விட்டாலும் எங்கே காற்றில் கரைந்து போய் விடுவாளோ என்ற பீதி அவன் மனதுள் புகுந்தாற் போல அவள் விழா எலும்பு நொறுங்கி போகும் வண்ணம் தன் பிடியை இன்னமும் இறுக்கினான். அவள் உதடுகள், கண்கள், கன்னங்களின் மீது மழையாய் முத்தங்களை பொழிந்தான். அவள் கழுத்தின் இடுக்கில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டான். இன்னும் ஒரு வாரம் உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன் உஷா? பிளீஸ், தனியா போக வேண்டாமே, நானும் கூட வர்றனே என்றான் ராஜீவ் கெஞ்சலாக. உஷா அவன் முகத்தை தன் கைகளின் இடையே எடுத்துக்கொண்டு ஒரு தாயை போல கனிவோடு அவன் கண்களுக்கு ஒவ்வொன்றாக முத்தமிட்டாள். ராஜீவ், இத்தனை நாள் பொறுமையா இருந்திருக்கீங்க. இன்னும் ஒரு வாரம் தானே, தெரியறதுக்கு முன்னால அது பறந்து ஓடிடும். இதெல்லாம் நல்லதுக்குத்தான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இனி நமக்குள்ள பிரிவுங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்காது. சரியா? சரி, என் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குல்ல என்று கேட்டாள் உஷா ராஜீவை. இதோ பத்திரமா வச்சிருக்கேன்.
அவள் தன் விலாசத்தை எழுதி அவனிடம் கொடுத்திருந்த காகிதத்தை எடுத்து அவளிடம் காண்பித்தான். அடுத்த வாரம் கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? அவ்வளவு நிச்சயமா சொல்ல முடியாது. என்ன, நாளைக்கே வந்தாலும் வந்துருவேன் என்றான் ராஜு. உஷா அதை கேட்டு சிரித்தாள். சிரிக்காத, நிஜமா தான் சொல்றேன். ஒரு வாரம் என்னால பொறுத்திருக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா திடீர்னு புறப்பட்டு வந்துருவேன். ராஜீவ், என்ன? ஆமா, நாளைக்கே வந்து உன் வீட்டு வாசல் படியில நின்னா என்ன செய்வ நீ? என்ன விரட்டி அடிச்சிருவியா? முடியுமா உன்னால? ராஜீவ், பிளீஸ். ஓகே ஓகே ஸ்வீட் ஹார்ட், டேக் இட் ஈஸி. சும்மா உன்னை டீஸ் பண்ண, அவ்வளவுதான். அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், பயப்படாத. இன்னையில இருந்து சரியா ஒரு வாரம் கழிச்சுதான் உன்னுடைய வீட்டு வாசற்படியில வந்து நிப்பேன். போதுமா? ஓ ராஜீவ்! அடிமரத்தின் மீது கொடி ஒட்டி கொள்வதைப் போல அவனை பற்றி கொண்டாள் உஷா. இதுவரை அவர்களை எதிர்நோக்கும் பிரிவின் துயரம் தாங்க முடியாமல் தவித்த அவனுக்கு தைரியமூட்டும் வார்த்தைகளை பேசியவள் அவள்தான். ஆனால் பிரிய வேண்டிய கட்டம் நெருங்க நெருங்க அந்த நினைப்பையே அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அந்த நினைப்பு உண்டாக்கிய வேதனையை அவள் மனம் தாங்கவில்லை. சில நிமிடங்கள் இருவரும் அப்படியே மௌனமாக நின்றார்கள். கடைசியில் ராஜீவ் தான் அந்த அணைப்பில் இருந்து அவளை சற்று விலக்கினான். நீ இப்ப புறப்படலைன்னா உண்மையாவே ட்ரெயினை தவற விட்டுடுவே உஷா. ஆமா. ஆனா ராஜீவ், திடீரென்று உடைந்து போனாள் உஷா. என்ன இது, கண்கள்ல கண்ணீரு என்று கேட்டான் ராஜீவ். ஒவ்வொரு கண்ணில் அடியிலும் விழுவதற்கு ஆயத்தமாக ஒரு கண்ணீர் துளி வைரத்தைப் போல பிரகாசித்தது. அந்த உப்பு கரிக்கும் முத்துக்களை உதிரவிடாமல் முத்தமிட்டு தன் உதடுகளால் ஒற்றி எடுத்தான் ராஜீவ். பைத்தியமே, எதுக்காக அழற? இன்னும் 7 நாள் தானே, அப்புறம் உன் கூடவே இருப்பேன். பனித்த கண்களோடு புன்னகைத்தாள் உஷா அதை கேட்டு. ஆமா என்பது போல மெல்ல தலையை அசைத்தாள். ஒருவேளை உன் வீட்டில் ஏதாவது தகராறு ஏற்பட்டா உடனே எனக்கு ட்ரங்கால் போடு. என் நம்பர் குறிச்சு வச்சிருக்க இல்ல? தேவையில்லை ராஜீவ், அது எப்பவோ மனப்பாடம் ஆயிடுச்சு எனக்கு. வேற எதை வேணும்னாலும் நான் மறப்பேன், அதை மறக்க முடியாது என்றாள் உஷா. அப்ப என்ன கூட மறந்துடுவியா? ஓ ராஜீவ், உங்களை மறக்கணும்னா நான் என்னையே மறந்தாகணுமே, அது எப்படி முடியும்? அவள் கழுத்தை தன் கைகளால் வளைத்துக் கொண்டு பாதுகாப்பாக ஒண்டிக் கொண்டான் ராஜீவ். பின் ராஜீவ் தனது கைகடிகாரத்தை பார்த்தான். டைம்ஸ் அப் ஸ்வீட் ஹார்ட் என்றான். இறுதியாக ஒரு முறை அவன் உதடுகளோடு தன் உதடுகளை இணைத்தாள். போக திரும்பினாள். அரைக்கதவு வரை சென்றாள். சடார் என்று திரும்பி ஓடி வந்து மறுபடியும் அவனை இறுக தழுவிக் கொண்டாள். ஏதோ கெட்ட காரியத்தின் முன்னெச்சரிக்கை மனதுக்குள் தோன்றியது போல் ஒரு உணர்வு உண்டாகியது அவளுக்கு. ஆனால் அதனை அவளால் விவரிக்க முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அவனை விட்டு பிரிந்தால் எங்கே தன் உயிரே பிரிந்து விடுமோ என்கிற மாதிரி அத்தனை நெருக்கமாக பற்றி கொண்டிருந்த அவளது உடல் இலையை போல உதறிக் கொண்டிருப்பதை ராஜீவ் அப்போது உணர்ந்தான். உஷா, என்னம்மா, என்னாச்சு என்று கேட்டான் பாசமாக. ஓ, ஒண்ணுமில்ல ராஜீவ், நான் போயிட்டு வரேன். ஒரு அடி பின்னுக்கு எடுத்து வைத்து கண்களை துடைத்துக் கொண்டாள். பை மை லவ், உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ, நம்ம குழந்தையையும் பத்திரமா பாத்துக்க. கண்ணீர் பிரவாகமாக பெருக்கெடுத்த கண்களோடு இறுதியாக ஒரு முறை அவனை பார்த்தாள். பிறகு மனதை திடப்படுத்திக் கொண்டு திரும்பி பார்க்காமல் அறையை விட்டு வெளியேறினாள். மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்த்தாலும் கூட அவளால் அங்கிருந்து நகரவே முடியாது என்பது அவள் உள்ளம் அறிந்த உண்மை. தளர்ந்த நடையோடு அங்கிருந்து அவள் போவதை ராஜீவ் பார்த்தான். தன் பார்வையில் இருந்து அவள் மறைந்ததும் அவனையும் மீறி கத்திக்குத்து போன்ற ஒரு கூர்மையான வேதனை அவன் நெஞ்சை தாக்குவதை உணர்ந்தான். போடா பைத்தியக்காரா, 7 நாள் அவ்வளவுதானே, என்னமோ அவளை மறுபடியும் இந்த ஜென்மத்துல பார்க்கவே போறதில்லைங்கிற மாதிரி ஏண்டா இப்படி வேதனைப்படுற? கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கூறி தன்னைத்தானே தேற்றிக் கொண்டு சிரிக்க முயன்றான் ராஜீவ். திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் தனது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டை விட்டு உஷா இறங்கினாள். அவள் தாயாரின் வயதான டிரைவர் பழனியப்பா அவளை வரவேற்க விரிந்த புன்னகையோடு நின்று கொண்டிருந்தார். ரயில் ஸ்டேஷனுக்குள் நிதானமாக புகும்போதே ரயில் பெட்டியின் ஜன்னல் அருகே உஷாவின் முகத்தை பார்த்துவிட்டு ரயில் நிற்கும் வரை பெட்டி கூடவே பிளாட்பாரத்தில் ஓடி வந்திருந்தார் பழனியப்பா. வாமா குழந்தை என்று அவளை வரவேற்றார்.
பழனி மாமா, எப்படி இருக்கீங்க? அன்புடன் விசாரித்தாள் உஷா. முருக அருளால சௌக்கியமா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க குழந்தை? எனக்கு என்ன மாமா, ஜோரா இருக்கேன். அதான் பார்த்தாலே தெரியுதே, ரோஜா பூ மாதிரி இருக்க. வீட்டுக்கு போனது உடனே திருஷ்டி சுத்தி போடணும் உனக்கு. போங்க மாமா. மாமா, அம்மா எப்படி இருக்காங்க? வழக்கம் போலதான். நீ எப்ப வருவேன்னு வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. யோ, இங்க வாயா என்று ஒரு போர்ட்டருக்கு சைகை செய்து அவன் உஷாவின் பெட்டிகளை சுமந்து வர, வாமா நீ என்று பழனியப்பா அவளை வெளியே அழைத்து போனார். கல்யாணி அம்மாவின் பச்சை நிற அம்பாசிடர் வண்டி வெளியே நின்றது. பழனியப்பா காரை ஓட்ட ஸ்ரீரங்கத்தை நோக்கி அவர்கள் புறப்பட்டார்கள். காரில் செல்லும் போது எண்ணற்ற பழைய நினைவுகள் உஷாவின் மனதில் நிழலாடின. சிறு வயதில் அவள் திருச்சியின் பள்ளிக்கூடம் செல்லும் நாட்களில் அதே பழனியப்பா தான் தினமும் காரில் அவளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் இறக்கி விடுவார். மாலையில் மறுபடியும் அவளை வீட்டுக்கு அழைத்து வருவார். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை இதே சாலையில் எத்தனை முறை சென்றிருக்கிறாள். அதன் பிறகு கல்லூரி படிப்புக்காக சென்னைக்கு போய்விட்டாள். ஓராண்டு பியூசி, 2 ஆண்டுகள் பிஏ. பிஏ பட்டம் பெற இன்னும் ஓராண்டு மீதம் இருக்கிறது. அதை என்னால் முடிக்க முடியுமா? இப்போதே கர்ப்பிணியாக இருக்கிறேன். ஆனால் இன்னும் வெளியே தெரியவில்லை. போக போக தெரியுமே. பெரிய வயிற்றை சுமந்து கொண்டு எப்படி கல்லூரிக்கு போவது? அதிலும் ராஜீவை நான் திருமணம் செய்து கொண்ட செய்தி வெளியே வந்த பிறகா? எவ்வளவு பப்ளிசிட்டி! ஊரே, மாநிலமே அமர்க்களப்படுமே. அவர் எப்படிப்பட்ட திருமண விழாவை விரும்புவார்? தடபுடலாக 1000 கணக்கில் விருந்தாளிகளை அழைத்து ஆபர்ட்ஸ்பரியிலே நடக்குமா? இல்லை எளிமையான கல்யாணத்தை விரும்புவாரா? எதுவாக இருந்தாலும் என்ன, அவருக்கு எப்படி விருப்பமோ அப்படியே செய்யட்டும். வேர்ல்டு டூர் கூட்டிக்கிட்டு போறதா சொன்னாரே, திருமணம் முடிந்த உடனேயே அழைத்து போவாரா? சுவிட்சர்லாந்து, லண்டன், ரோம், பாரிஸ், இந்த இடங்களை எல்லாம் உண்மையாக காணப் போகிறேனா நான்? அதுவும் அவரோடு? ஆனால் அதன் பிறகு நிச்சயமாக கல்லூரிக்கு போக முடியாது. மற்ற பெண்களின் கேள்விகளையும் பார்வைகளையும் சமாளிக்க முடியாது. அதை அவரும் விரும்ப மாட்டார். வீட்டிலேயே படித்து முடிக்கலாம். பிரைவேட்டாக இறுதி தேர்வுகளை எழுதலாம். அதுக்குள்ள குழந்தை பிறந்துருமே. என்ன குழந்தை பிறக்குமோ? ராஜீவை போலவே ஒரு பையனா, இல்லை என்னை போலவே ஒரு பெண்ணா? ஓ, ராஜீவ் மாதிரியே ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டால் வேறு என்ன வேண்டும்? எதிர்காலத்தை பற்றிய ஆசை கனவுகளில் மூழ்கி போயிருந்த உஷா கார் வீட்டை அடைந்து கேட்டுக்குள் திரும்புவதை கூட சரியாக கவனிக்கவில்லை. வராந்தா படிகளின் உச்சியில் அவள் தாயார் கல்யாணி அம்மாள் அவளை வரவேற்க காத்திருந்தார். கல்யாணி அம்மாளை கண்டவுடன் உஷா திடீரென்று விழித்துக் கொண்டு யதார்த்த உலகத்துக்கு திரும்பி வந்தாள். எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில் எவ்வளவு தூரம் சென்று விட்டேன். குழந்தை பிறக்கும் வரையில் அல்லவா போய்விட்டேன். அதெல்லாம் பின்னால். முதலில் இந்த பாலத்தை கடந்தாக வேண்டுமே. இந்த இடையூரை தாண்டி போக வேண்டுமே. இந்த விஷயத்தை எப்படி அம்மாவிடம் உடைக்கப் போகிறேன்? இதை எப்படி ஆரம்பிப்பது? மனதுக்குள் உண்டாகி இருந்த பதற்றத்தை முகத்தில் தெரிய விடாமல் உஷா காரை விட்டு இறங்கினாள். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும். இறுதி கட்டத்தை நோக்கி இந்த கதை போயிட்டு இருக்கு. பெரிய ட்விஸ்ட் இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா அந்த ட்விஸ்ட் எந்த மாதிரி இருக்கும், எது மாதிரியான அதிர்ச்சியான ஒரு முடிவு இந்த கதை மூலமா நமக்கு தெரியுங்கிறத அடுத்த பகுதியில கேட்கலாம்.